மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோக ராஜ்யம் என்பது ஒரு பெரிய ரகசியம். வேதத்தில் பல ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தேவ ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று சொல்லி 18 வகை ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். எல்லா ரகசியத்திலும் பெரிய தேவ ரகசியம் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் உள்ள ஒரு ரகசியம். அந்த ரகசியம் மண்ணுக்குரியவனை எப்படி விண்ணுக்குரியவராய் மாற்றுவார் என்கிற ரகசியம். கோடி 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 ஆண்டுகளாக நித்தியமாய் இருக்கிற தேவகுமாரனை நாம் எப்படி ஒரு மணவாளனை போல சந்தித்து அவரோடு சிங்காசனத்தில் வீற்றிருப்போம். ஒரு பெரிய ரகசியம். ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கும் போது பரலோகத்தில் வைத்து சிருஷ்டிக்கவில்லை. ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்க போது தேவதூதனை போல மகிமையிலிருந்து உருவாக்கவில்லை. ஏதேனுக்கு வெளியே உள்ள மண்ணிலிருந்து உருவாக்கி மனுஷனை இந்த பூமியிலே அவர் வைத்தார். ஆனால் அவருடைய அனாதி நோக்கம், சித்தம், தீர்மானம் நம்ம என்றென்றைக்குமாய் பரலோகத்திலே வைக்க வேண்டும் என்பதுதான். ஒரு பெரிய தேவனுடைய சித்தம், நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு தேவனுடைய ரகசியம். நாம் கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாய் மாறுவோம் என்பது. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் உள்ள ஒரு தேவதூதனையாவது தன்னுடைய மகனுக்கு பெண்ணாக நியமிக்கவில்லை. பூமியில் பிறந்த நம்மை தான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாயும் மாற்றுகிறார். ஆகவே இது பெரிய தேவனுடைய ரகசியம். இந்த ரகசியத்தை பற்றி அவர் 3 இடங்களில் வேதத்தில் எழுதுகிறார். மத்தேயு 13:11, மார்க் 4:11, லூக்கா 8:10. பழைய ஏற்பாட்டு காலம் வரையிலும் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. பரலோகத்துக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு ஆவிக்குரிய சரீரம், ஒரு உள்ளான மனிதன் நமக்கு தேவை. அதை கொடுக்கவே பரலோக தேவனாகிய இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவரே வானத்துக்கு வழியானார், வாசலானார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வந்ததில்லை, வருவதில்லை என்று யோவான் 14:6-7 அவர் சொன்னார். பரலோக ராஜ்யத்தை குறித்து தெரிந்தவர்தான் பரலோகத்தை குறித்து சொல்ல முடியும். பூமியில் பிறந்த ஒருவனுக்கும் பரலோகத்தை பற்றி தெரியாது. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பரலோகத்தில் உள்ளவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். வெளியரங்கமாய் அவர்கள் எல்லாரோடு பேசாமல் ஓமைகள் மூலமாய் ஆண்டவர் பேசினார். ஓமை என்று சொல்லுவது ஒரு மறைபொருள். ஓமை என்று சொல்லுவது ஒரு ரகசியம்.
எப்படி சொப்பனம் ஒரு ரகசியமோ, எப்படி தரிசனம் ஒரு ரகசியமோ, எப்படி வேதத்தின் வெளிப்பாடுகள் ஒரு ரகசியமோ, அந்நிய பாஷை ஒரு ரகசியமோ, அதுபோல தான் பரலோக ராஜ்யமும் ஒரு ரகசியம். ஆண்டவர் தாகம் உள்ளவர்களுக்கு புரிந்து கொள்ளும்படி ஓமைகளாய் சொன்னார். எல்லாருக்கும் விளங்கும்படி அல்ல. ஒரு கூட்டத்தார், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், வாஞ்சையோடு தேடுகிறவர்கள், அவருடைய மறை பொருட்களை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனே உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறியும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறவர்கள், அவர்கள்தான் அதை புரிந்து கொள்ளுவார்கள். ஆண்டவர் பன்றிகளுக்கு முன்பாக தன்னுடைய விலையேறப்பெற்ற முத்துக்களை போடுகிறவர் அல்ல, தாகமும் வாஞ்சியும் உள்ளவர்களுக்கே அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். வேதம் முழுவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்தை குறித்து 38 ஓமைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன பல ஓமைகளில் அதிகமான ஓமைகள் பரலோகத்தை பற்றிய ஓமைகள். ஓமைகள் என்றால் என்ன? சிறு கதைகள் போல, எடுத்துக்காட்டுகள் போல, உதாரணங்கள் போல. ஆனால் ஓமைகள் என்னவென்றால் தெரியாதவைகளை தெரிந்தவைகளை கொண்டு மனுஷருக்கு புரிய வைப்பது தான் ஓமை. பரலோராஜ்யம் நமக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொரு கோணமாய் நமக்கு தெரிந்ததை வைத்தது. பரலோராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு புதையலுக்கு ஒப்பானது, அது ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பானது. பரலோக ராஜ்யம் விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பானது. பரலோக ராஜ்யம் மீன்களை வாரிக்கொண்டு கொள்ளுகிற ஒரு வலையை போன்றது. ஒவ்வொரு பகுதிகளாக ஆண்டவர் பல ஓமைகள் மூலமாக நம்முடைய மன கண்களுக்கு முன்பு பல சித்திரங்களை கொண்டு வருகிறார். எல்லாம் பொருத்தி பார்த்தால் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யம் மறைக்கப்பட்டது. வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு அந்த கருகலான சத்தியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தானியேல் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர் எப்பொழுது விடுதலையாவார்கள், எப்பொழுது எருசலேமுக்கு போய் சொல்லுவார்கள், அந்த கருகலான சத்தியத்தை அறியும்படி 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த போது நிறைய மறை பொருட்களை தானியேலுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். வெளிப்படுத்தி விட்டு சொன்னார், இதை முத்திரை போடு, கடைசி காலத்தில் என்னுடைய ரகசியங்களை நான் ஜனங்களுக்கு அறிவிப்பேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பல ரகசியங்களை வெளிப்படுத்தி சொன்னார். கடைசி காலம் வந்துவிட்டது, நான் இனி அதை வெளிப்படுத்துவேன். வேதம் சொல்லுகிறது, சில காரியங்களை ரகசியமாய் வைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. மறைப்பது தேவனுக்கு மேன்மை. நாம் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 5, 10, 11 அப்படி சொல்லுகிறது, எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர். காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மையாக இருந்தாலும் கூட நம்ம ஆராய்வது நமக்கு மேன்மை. ஆகவே மறைப்பொருட்களை, வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு கதை புஸ்தகம் போல வாசித்து விட்டு போய்விடக்கூடாது. இதனுடைய ஆழம் என்ன? சில காரியங்களை ஆண்டவர் மறைக்கும் போது
நம்ம போய் ஆண்டவர்கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என் மரண நாள் எப்போ இருக்கும், என் மரண நாள் எப்போ இருக்கும், அது ஒரு ரகசியம்ப்பா. நீ எப்போதும் ஆயத்தமாக இரு. இல்லை ஆண்டவரே உடைய வருகை எப்போ இருக்கும், எனக்கு மட்டும் ரகசியமாக சொல்லும். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கே தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது, பிதா ஒருத்தர் தான் தெரியும். சில காரியங்களை ஆண்டவர் நித்தியமாய் மறைத்து வைக்கிறார். உபாகமம் 29:29 சொல்லுகிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியது. வேதத்தில் தேவனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று 3 ராஜ்யங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வருகிறது, உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்படுகிறது. பரலோக தேவனாகிய இயேசு உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு குட்டி பரலோகத்தை உங்களுக்குள்ளே அவர் ஸ்தாபிக்கிறார். 1 பேதுரு 4:14 மகிமையின் ராஜா உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 6:19 உங்களுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, இந்த ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை மகிமை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இரண்டாவதாக இன்னொரு ராஜ்யம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அது 1000 வருஷத்திலே 1000 வருஷ அரசாட்சியில் நம்முடைய ஆண்டவர் அரசாள போகிறார். பூமியிலே அவர் ஸ்தாபிக்க போகிற ஒரு ராஜ்யத்துக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாய் பெறும்போது உங்களுக்குள்ளே ஸ்தாபப்படுகிறது. இரண்டாவது, உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும்போது அந்த ராஜ்யத்துக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று பெயர். அந்த ராஜ்யத்தில் நாம் கிறிஸ்துவோடு கூட அரசாளுவோம். ஆகவே தானியேல் 7:17 7:27 இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரியது. அவர்கள் இந்த பூமியை அரசாளுவார்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுவது நமக்கு மேலாக, வானாதி வானங்களுக்கு மேலாக, சூரியன் சந்திரன் மண்டலங்களுக்கு மேலாக, எல்லா கிரகங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய த ஹெவன், த பரலோக ராஜ்யம். நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம். ஒரு மனிதனுக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. தேவனிலே பிதாவானவர் இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நமக்கு மேலே பரலோகம் இருக்கிறது, நமக்கு கீழே பாதாள உலகம் இருக்கிறது. பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், பூமியில் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறோம். பாதாளத்திலே சாத்தானும் அவனுடைய சேனைகளும் பாதாளத்திலே இருக்கிறது. நம்முடைய வாஞ்சை உலக ஓட்டத்துக்கு பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். இந்த உலக வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு தாய் வயிற்றில் பிள்ளை 10 மாதம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த தாய் வயிற்றில் இருக்கிற காலம் உண்மையான காலம் அல்ல.
இந்த பூமியில் வாழ்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற காலம் வயிற்றுள்ள காலம். அதுபோல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. இதற்கு பிறகுள்ள ஒரு பெரிய வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய நோக்கம். தமிழ் கவிஞன் சொன்னான், தாய் வயிறாகிய பையூரிலிருந்து இந்த பொய்யூருக்கு வந்து இந்த பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு செல்லுகிறோம். நிறைய பேர் வாழ்க்கைக்கு நோக்கமே தெரியாது. ஏன் இந்த பூமியில் பிறந்தோம் தெரியவே தெரியாது, எங்கே போகிறோம் தெரியாது. நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது என் பக்கத்து ஒரு சீட் ரொம்ப பாவம். அவர் 2 பெஞ்சாதிக்காரரு, ஒரு பெஞ்சாதிக்கு 11 பிள்ளைகள் நினைக்கிறேன், அடுத்த பெஞ்சாதிக்கு 12 பேர். ஃபுல் தண்ணியில் தான் எங்கள் ஆஃபீஸுக்கு வருவார். வந்ததும் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். 2 ஃபோல்டர் எடுத்து தரையில் விரித்து அவர் டேபிள் கீழே படுத்துருவார். நிறைய பிள்ளைகளாக இருந்ததுனால ஆஃபீஸர் அவர் மேலே தயவு காட்டி அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கலை, விட்டுட்டாங்க. அப்படி 1ஆம் தேதி ஆன உடனே 23 பிள்ளைகளும் 2 ஒய்ஃப்மாரும் வருவாங்க. சம்பளம் ஏதாவது மீதி வச்சிருக்காரான்னு பார்க்குறதுக்கு. அவங்களே வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இருக்கிறது 2 பேருக்குள்ளே எப்படி பிரித்து வச்சுக்குவாங்களோ தெரியாது. அந்த 23 பிள்ளைகளையும் பார்க்க ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இவருக்கு அந்த 23 பேர் கூட தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியல. குடிச்சே ஈரெல்லாம் வெந்து செத்துட்டு இருந்தார். எதுக்காக பூமியில் வாழ்கிறோம், எதுக்காக ஆண்டவர் சிருஷ்டித்தார், என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறித்த நோக்கம்னு, அந்த வாழ்க்கைக்கு பிறகு எங்கே போகிறேன், நித்தியத்தை நான் எங்கே செலவழிப்பேன், ஏன் ஆண்டவர் என்ன உண்டாக்குனார். இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாட்டு தான் ஞாபகம். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னாலே பன்னிக்குட்டிகள் மாதிரி 23 வந்தீங்களே, ஏன்னா என் நோக்கத்தை அறியலையேப்பா. நீங்களாம் எங்கே பிறந்தீங்க, எங்கே வாழ போகிறீங்க, எங்கே வளருவீங்க, ஒன்றும் தெரியல. கொஞ்ச நாள் அவர் செத்துட்டார். நான் டிபார்ட்மெண்ட்டை வெளியே வரும்போது அநேகம் பேர் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னென்று தெரியல. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற உன்னத நோக்கம், ஏன் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார், ஏன் காலாகாலத்தில் பரலோகத்தில் ஒரு தீபமாக இருந்த நம்மை ஏன் ஒரு தாயினுடைய வயிற்றில் வைத்தார், ஏன் ஒரு நல்ல தாய் தகப்பனை தந்தார், ரட்சிப்பின் வழியை காண்பித்தார். பாதாளம் என்று எவ்வளோ பயங்கரமான ஒன்று இருக்கிறது, அதற்கு தப்புவிக்கும்படி இயேசு எப்படி இந்த பூமிக்கு வந்தார், வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கமும் தெரியல. பாதாளத்தின் வேதனை தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, எப்பா இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு, அதுதான் நித்திய வாழ்க்கை. உன்னுடைய நித்திய வாழ்க்கையை நீ அறிந்து கொள்ளணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் தன்னுடைய ஆவியினாலே பரலோக ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆதி முதற்கொண்டு மறைக்கப்பட்ட தேவ ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விசேஷமாக பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஒரு 4 ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, பரலோகத்தை கிட்டி வருவது, அருகிலே வருவது, சமீபமாய் வருவது.
இரண்டாவது பரலோகத்தை காண்பது. மூன்றாவது பரலோகத்திலே பிரவேசிப்பது. நான்காவது பரலோகத்திலே சிறியவன் அல்லது பரலோகத்திலே பெரியவன் என்று காணப்படுவது. மீண்டும் இந்த 4 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாய் வருவது. இரண்டாவது பரலோக ராஜ்யத்தை காண்பது. மூன்றாவது பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது. நான்காவது பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் விளங்குவது. சரி, முதலாவதாக ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானகன் ஜனங்கள் மத்தியில் வந்து யூதேயா வனாந்தரத்தில் நின்று ஒரு பிரசங்கம் பண்ணினார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். சமீபத்திருக்கிறது, உங்களுடைய அருகில் தான் இருக்கிறது. கடைசி மூச்சு போகும்போது டக்குன்னு அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தெரியும், சமீபமாய் வந்து விட்டீர்கள். சென்னை நோக்கி ஒருவர் விழுப்புரத்திலிருந்து வருகிறார். ஒவ்வொரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாய் மெட்ராஸை நெருங்குகிறார். மதுராந்தகம் வரும்போது சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மெட்ராஸ் ரீச் பண்ணிடுவோம். பிறகு இன்னும் கார் வருது. செங்கல்பட்டு வந்த உடனே அடுத்தது மெட்ராஸ் தான். சமீபத்துக்கு வருகிறார். தாம்பரத்துக்கு அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது சமீபமாய் வந்தவர்கள் இப்போது சென்னையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு அந்த கார் சென்னைக்குள் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. படிப்படியாய் பரலோக ராஜ்யத்தை நெருங்கி கிட்டி சேருவது அதுதான். எப்போது நாம் பரலோகத்துக்கு அருகில் வருகிறோம், சமீபமாய் வருகிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்றால் என்ன அர்த்தம்? முன்னால் மனம் பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருந்தது, இப்போது பரலோகத்துக்கு நேராய் திரும்புவது. இதுதான் மனம் திரும்புவது. அபவுட் டர்ன், அப்படியே நம்முடைய வாழ்க்கையை திரும்புவது. குடிகாரனாய் இருந்தாய், மனவேதனைப்பட்டாய், பாவத்துக்காய் மனசாபப்பட்டாய், மனம் திரும்பி ஆண்டவரண்டே வருகிறாய். பாவத்தால் குத்தப்பட்ட, இருதயத்தில் குத்தப்பட்ட, மனசாட்சி வாதித்த ஒரு நிலைமையிலிருந்து ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை உணர ஆரம்பிக்கிறாய். அவர் உனக்காக சிலுவையில் செய்த தியாகத்தை உணர்கிறாய். நீ பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவிடத்தில் பேசிக்கொண்டு இருந்தார். அவன் சொன்னான், ஏறக்குறைய இந்த கிறிஸ்தவனாக்குறதுக்கு நான் வந்துடுவேன் போல் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் பேசினா போதும், நான் கிறிஸ்தவன் ஆயிடுவேன் போல் இருக்குது. சிலர் சமீபமாய் வருகிறார்கள். எனக்கு ஒரு ஐயர் நண்பர் உண்டு. என்ன பார்க்க வருவார். பல மதங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வார். இயேசுவை பற்றி நான் அவரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். என் மேலே அவருக்கு இன்னும் அன்பு. அவருடைய காரில் ஏற்றிட்டு போவார். அப்படியே இந்த ஹைவேல ஏதாவது ஒரு ஆலமரம் அல்ல பெரிய மரம் இருந்தால் காரை நிறுத்துவார். நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். அவர் போலி அது இதெல்லாம் நிறையா பிராமின் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவார். டிக்கில் வச்சிருப்பார். நான் வந்தோன்னு 2 பேரும் மரத்துக்கு கீழே உட்காந்து இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். எல்லாம் கேட்பார். கடைசியில் ஞானசாந்திங்க எடுக்கணும்னா அங்கே தான் கொஞ்சம் தயங்குவார். எங்கள் அம்மாவுக்கு நான் கடைசி பையன், ஒரே பையன். பிராமின்ல உங்களுக்கு தெரியாது,
கடைசி நேரத்தில் கண்ணை மூட போகும்போது நான் தான் கொள்ளி வைக்கணும், இந்து சடங்காச்சாரப்படி செய்யணும். இயேசு மேலே எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் பாரம்பரியம், ஆனால் எங்கள் சடங்காச்சாரம், அதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சரி காரில் போகன்றுவார். உங்களுக்கு ஸ்பெஷலாக எங்கள் தொட்டி ஆயத்தம் பண்ணுறேன். செகண்ட் சண்டே தவிர தேர்ட் சண்டே தவிர எங்களுக்கு ஞானஸ்தானம் இருக்குது. பிற வருவார், எங்கள் ஆஃபீஸுக்கு அது தேவை இது தேவை எல்லாத்தையும் அவரை பார்த்து பார்த்து இஷ்டப்படி வாங்கி போடுவார். காரில் கூப்பிட்டு போவார். இயேசு எனக்கு செய்த நன்மையெல்லாம் சொல்லுவேன். 2 மணி நேரம் பேசின பிறகு நீங்கள் 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லுவேன். நல்லா கேட்க, நான் ஜெபம் பண்ணால் அப்படி கேட்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமாக நான் வந்துடுவேன் பிரதர்ன்னு சொல்லுவார். திருட்டு மனுஷன் கடைசி வரைக்கும் வரமாட்டேன்ட்டார். நானும் சொல்லி சொல்லி பார்த்து சமீபமாக வந்துட்டார். அவருடைய பாரம்பரியம் தான் அவரை பேண்டை பிடிச்சி கீழே இழுக்குது. தாகமுள்ள ஆத்மா தான் சமுதாயத்தை விட்டும் தான் ஜனங்களை விட்டும் வர்றதுக்கு அவருக்கு பெரிய கஷ்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது யோவான்ஸ்நானன் மட்டுமல்ல, இயேசு வந்த உடனே முதல் பிரசங்கம் மத்தேயு 7:14 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சீஷர்கள் பண்ண முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மத்தேயு 10:7 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லையும் அப்போஸ்தலர் பேசின வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீ பாதாளத்துக்கு தப்ப முடியும், அக்கினி கடலில் விழுகிறதுக்கு தக்க முடியும், நரகத்தின் ஜுவாலையில் படாத வேதனை அனுபவிப்பதற்கு தப்ப முடியும். மனம் திரும்பும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மனம் திரும்புதல் தான். மனம் திரும்புதலோடு நிறுத்திவிடக்கூடாது. 2வது பரலோக ராஜ்யத்தை காண்கிற அனுபவம். 2வது அனுபவம், இயேசு நிக்கோதேமுவிட்டு பேசிக்கொண்டே இருந்தார். 2 ரகசியங்களை சொன்னார். முதல் ரகசியம், நீ மனம் திரும்பாமல் போனால் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. மனம் திரும்பிவிட்டாய் என்றால், இயேசுவை இரட்சகராக உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டால், அவர் மகிமையின் ராஜாவாக உனக்குள்ளே வாசம் பண்ண வந்து விட்டால், சமீபித்து வருகிற நிலைமையிலிருந்து பரலோக ராஜ்யத்தை காண்கிற ஒரு அனுபவத்துக்குள் நீ வந்து விடலாம். மனம் திரும்புதல்ல முக்கியமான பகுதி ரட்சிப்பை பெறுவது. ரட்சிப்பை பெறுவதற்கு இரட்சகரை உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். மறுபடியும் பிறந்தால்தான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட முடியும். வெறும் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டால் போதாது. நான் செய்கிறது தப்பு தப்பு தப்புன்னு 1000 தடவை சொன்னாலும் போதாது. அவர் கம்பீரமானவராய் உனக்குள்ளே வாழும்படி, இரட்சகராய் அவர் உனக்குள்ளே வழி நடந்து உன்னை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும்படி ஆண்டவராய் வர வேண்டும். அப்பொழுது அடுத்த ப்ரமோஷன், பரலோகத்தை காண்கிற அனுபவத்தை பெறுவார். நிறைய பேர் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வரும்போது வெறும் ரட்சிப்பை வைத்து கொண்டு வருகிறார்கள். ரொம்ப நல்லது. ரட்சிப்பை பெறும்போது ஒருத்தன் நரகத்திலிருந்து தப்பிடுவான், பாதாளத்திலிருந்து தப்பிடுவான், பரலோகத்தை காண்பான். கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்.
அவன் கேட்டது பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அடியேன்னு நினைத்திரும். ஆனால் பரலோகத்துக்குள்ள போகணும்னு சொன்னால் ஒரு 5 நிபந்தனை ஆண்டவர் விதிச்சிருக்கிறான். 5யும் அவன் செய்ய முடியலை. அவன் கேட்டது பரலோக ராஜ்யம். ஆண்டவர் சொன்னார், பரதேசியில் இருப்பாய். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசிப்பான்னு சொல்லலை, பரலோக ராஜ்யத்துக்கு நீ பங்குள்ளவனாய் மாறுவாய் என்று சொல்லலை. நீ பரதேசியில் இருந்து கொண்டு தூரத்தில் பரலோக ராஜ்யத்தை காண்பாய். நம்ம பூமியிலிருந்து தூரத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிறோம். சூரியன் பரலோக ராஜ்யம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் பாதாளத்துக்கு தப்பி புதிய பூமிக்கு வந்து சேருவார்கள். தூரத்தில் பரலோக ராஜ்யத்தை பார்ப்பார்கள். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனோன்னு சொன்னால் 5 நிபந்தனை இருக்குது. அதை நான் விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது சொல்லுகிறார், யோவான் 3:5, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். 3வது சொல்லுகிறார், மத்தேயு 5:20, பரிசேயர் என்பவர்களின் நீதியில் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். 4வது சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பானே ஒழிய என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் உள்ளே பிரவேசிக்க மாட்டான். 5வது சொல்லுகிறார், அநேக உபத்திரவங்களை சகித்து அநேக உபத்திரவங்களின் வழியாக செல்ல வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சீஷர்களுக்கு போதித்தார் என்பதை அப்போஸ்தலர் 14:22 நாம் வாசிக்கிறோம். சிலர் சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னண்டா, இந்த 5 காரியத்தையும் ஒரு நிறைவேற்ற முடியாதபடி சில இதில் மனக்கண்களை குருடாக்கி போட்டுறான். மனம் திரும்பி ஞானஸ்நானம்னு வந்தா, நான் சின்ன பிள்ளையில ஞானஸ்நானம், எனக்கு இன்னொரு ஞானஸ்நானம் தேவையில்லை. இயேசு போல நான் அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற மாட்டேன். என்ன கள்ள என்ன நரகத்துக்காக போனா? நிறைய சர்ச்சில் அந்த சத்தியத்துக்கு வரும்போது 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, பிரபஞ்சத்தின் லோகாதிபதி எல்லா பிஷப் மாதிரி எல்லா ரெவரண்ட்மார்களுடைய கண்களை குருடாக்கி போட்டனால அவங்களும் பிரவேசிக்காம ஜனங்களையும் பிரவேசிக்க விடாம, ஆண்டவரை விசுவாசப்பற நீ ஞாசம் எடுத்தியா? உன் பாவத்துக்காக அவர் மன்னிச்சிட்டார் என்று தெரிஞ்சவர் ஞாசம் எடுத்தியா? வேதத்தை சரியாகவே வாசிக்க விடாம எங்கள் தாத்தாலாம் ரசிக்கப்பட்டிருந்தா அவன் நரகத்துக்கு போவார். நிச்சயமாக நரகத்துக்கு போக மாட்டார். அவரை புதிய பூமிக்கு வந்து பரலோகத்தை பார்ப்பார். ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஒரு நரகத்துக்கு போக மாட்டான், ஆனால் பரலோகத்துக்கும் போக மாட்டான். அந்த வெளிச்சத்தில் புதிய பூமியில் ஐயோ இந்த சின்ன காரியத்தை நம்ம செய்யாமல் விட்டனால பரலோகத்தில் கிறிஸ்துவுடைய அருகில் இருக்கிறத நம்ம இழந்துட்டோமே, அவன் வேதனைப்படுவான். வெறும் ரட்சிப்பை வைத்து பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு முறை நான் இங்கிலாண்டில் அங்குள்ள ராணி எலிசபெத் ராணி அம்மாவுடைய அரண்மனையை பார்க்குறதுக்கு ஒரு நைட்டில் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு நிறைய சத்தியம் புரிந்தது. அந்த அம்மாவுடைய அரண்மனைக்கு முன்னால் ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் பேரடைஸ். நிறைய அரசாங்க விருந்தினர் வரும்போது
அரண்மனைக்குள்ளே தான் அந்த அம்மா இருப்பாங்க. ஆனால் அவங்கள வரவேற்கிறதுக்கு அந்த பூஞ்செடிகள், அழகு கொடி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த பூந்தோட்டத்தில் வந்து அவங்கள உட்கார வைப்பாங்க. காஃபி டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு எல்லா பழ வகைகள் கொடுப்பாங்க. அவங்கள இங்கிலாந்து தேசத்து மந்திரிகள் வந்து வரவேற்பாங்க, கேட்க கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப முக்கியமானவங்கள தான் அரண்மனைக்குள்ளே கொண்டு போவாங்க. இப்போ நான் போகிறேன், நான் ஒன்றும் பெரிய சும்மா சுற்றி பார்க்க போகிறேன். அந்த தோட்டத்துக்கு வெளியே தான் நாங்கள் நிற்க வேண்டியிருக்கு. வெளியே நின்னாலும் நான் உள்ளே பார்க்குறேன். வேறு அரண்மனையை பார்க்குறேன், பேரடைஸை பார்க்குறேன். நான் சமீபித்து வந்தாலும் உள்ளே போக முடியல, எனக்கு பாஸ் இல்லை. உள்ளே வந்தவங்களும் அரண்மனைக்குள்ளே போக முடியாது. அந்த தோட்டத்தில் தான் அவங்க வெயிட்டிங் பிளேஸில் அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ராணி கூப்பிட்டால் ஒழிய உள்ளே யாரும் போக முடியாது. அப்போ அந்த அரண்மனையில் சமீபத்து வர்ற ஒரு இடம், தோட்டமாகிய பேரடைஸில் உட்காந்து பரதீசில் உட்கார்ற ஒரு இடம், அரண்மனைக்குள்ளே போகிறது அடுத்த அனுபவம். இதுதான் பரலோக ராஜ்யத்தை பற்றிய அனுபவங்கள். முதல் அனுபவம் சமீபத்து வருவது. இரண்டாவது வருகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை காண்பார்கள். வெறும் ரட்சிப்போடு நின்றுட்டாங்க, பூரணப்படலை, ஞானஸ்நானம் பெறல, அபிஷேகம் பெறல, உலகத்தாரை விட்டு வேறு பெய்யல, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், ஆற்றுலையும் சேத்துலையும் ஒரு காலை வச்சு வாழ்ந்தவங்க. இவங்க பரலோகத்தை பார்க்கிற இடத்துக்கு வருவார்கள். மூன்றாவது இடத்தா தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகிறார். யோவான் 3:3 ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார். இது மூன்றாவது அனுபவம். இது மூன்றாவது அனுபவம். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். பிரவேசித்த பிறகு அங்குள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்ன, அங்குள்ள வாசஸ்தலங்கள் என்ன, அங்குள்ள கிரீடங்கள் என்ன, அங்குள்ள ஸ்தானங்கள் என்ன. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரங்கிறது டாப். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனால் தான் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல ஜலத்தினால பெறணும், மூழ்கி ஞானம் பெறணும். ரெண்டாவது ஆவினால் பிறக்கணும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறணும். சின்ன பிள்ளை போல உன்னை தாழ்த்தி பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். பரிசே சசேருடைய நீதியிலும் உன்னுடைய நீதி அதிகமாக இருக்கணும். பிதாவினுடைய பூரண சித்தத்தை செய்யணும். ஆண்டவருக்காக எந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய வருகை இருக்குமோ, நம்முடைய மரணம் இருக்குமோ, அப்போது தூய்மை ஆக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இந்த 5 ஒன்றா சேர்ந்தா தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். சாதாரணமாக ஒரு பூட்டு போட்டிருக்கு, ஒரு சாவி இருக்கும், டக்குன்னு திறந்துட்டு உள்ளே போயிடலாம். ஆனால் பரலோகத்துக்கு நம்பர் பூட்டு வச்சிருக்கு. 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 5 திருப்பி 5 5 5 3 ஒரே லைனில் வந்தால் தான் அது திறக்கும். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு 5 எண் இருக்கும். அந்த 5ம் ஒரே மாதிரி வந்து அந்த 5ம் நிறைவேற்றினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். தவிர 4 நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாலும் 5ம் செய்யணும். பரலோக ராஜ்யம் பலவந்தமாக எப்படியாவது போகணும். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நான் நிறைவேற்றணும். ஆண்டவரை நான் பிரியப்படுத்தணும். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கட்டளைகளை செய்து முடிப்பது பெரிய காரியம் இல்லை. ஆண்டவர் செய்யினா செய்து,
அதில் போய் விதண்டாவாதம் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் ஒன்றும் நடக்காது. கோயம்புத்தூரில் ஒரு வக்கீல் இருந்தார். முழுக்க ஞானத்தை பற்றி பேசினா அவருக்கு பயங்கர கோபம் வரும். அந்த அவருடைய பாஸ்டர் பாவம், அவர் பேர் சத்யநாதன், 100 தடவை முழுக்க ஞானத்தை பேசியிருப்பார். வக்கீல்னால அவர் மூளையை வச்சுட்டு விதண்டாவாதம் பண்ணிட்டு இருப்பார். இவர் அந்த பாஸ்டர் அவர் வந்தாலே ஞானசாந்தத்தை பற்றி தான் பேசுவார். எவ்வளோதான் மகுடிய வினோதமாக ஊர்னாலும் சில செவிட்டு விரியங்கள் இருக்க மாதிரி ஞானசாந்தத்துக்கு மட்டும் அவர் ஒப்பே கொடுக்க மாட்டார். ராத்திரி நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தூங்கினார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நெஞ்சை பிடிச்சார். அவ்வளோதான் அவருக்கு தெரியும். பரலோக வாசல்கிட்ட நின்னார். ஒரு தேவதூதன் உள்ளேருந்து கதவை திறந்து கேட்டான், எங்கே வந்தான்? அப்பமே ஒரு மனசாட்சி சொன்னச்சு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் உள்ளே போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசம் வந்த பிறகு, குழந்தைக்கு விசுவாசம் என்னைக்கு வந்துச்சு? குழந்தைக்கு ஏசுனா தனக்கா மரிச்சான்னு எப்படி தெரியும்? இவ்வளோ அவன் திருப்பி கேட்டான், எங்கே வந்தான்? அவன் ஒரு வெடி வெடிச்சான். கெட் அவுட்! நான் இப்போ வெடித்தா நீங்கள் பயந்து ஓடிடுவீங்க. அவன் வெடித்த வெடியில் அவன் மேலே போனவே தபால்னு தான் பெட்டில் வந்து விழுந்தான். அவ்வளோ பிரியாணியும் வாந்தி பண்ணார். ஒரே பயம், ஒரே நடுக்கம். அந்த தேவதூதன் கத்தின கத்தில் இந்த ராத்திரியே தன்னுடைய மோட்டர் பைக்கை எடுத்துகிட்டு நேராக பாஸ்டர்னு அவன் தட்டினா. ராத்திரி 2 மணி. பாஸ்டர் இப்போவே எனக்கு ஞாபகம் கொடுங்க, இப்போவே ஞாபகம் கொடுங்கன்னு சொன்னான். ஏன்பா நேரங்காலம் இல்லை, 3 வருஷமாக ஒன்றா ஞானசான்னு எடுன்னு சொன்னேன், கேட்கல. இப்போ என்ன வந்தா? காலையில் வா பார்த்துக்கலாம். இல்லை பாஸ்டர் பயமாக இருக்குது, இன்னொருக்கா ஹார்ட் அட்டாக் வந்து மேலே போனேன்னா இதோட 1000 மடங்கு வெடிப்பான். இப்போ மாது பூமியில் விழுந்தேன், அடுத்த தடவை வெடித்தான்னா பாதாளத்தில் விழுந்துருவேன். தயவுசெய்து உடல்ல. சரி, பாஸ்டர் அவரை திட்டுன்னு தட்டி 2 மணிக்கு போய் தொட்டியில் ஞானசாங்க கொடுத்தாரு. ஞாபகம் எடுக்கல, என்ன குறைஞ்சி போகிறா? ஜலதோஷம் பிடிச்சிருமா, காய்ச்சல் வந்துடுமா? ஒன்றும் வரப்போகிறதில்ல. சும்மா இந்த சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் சிஎஸ்ஐ சார், நான் கத்தோலிக்கல். அந்த குழந்தையில அவன் வெடிப்பான், ஒரு பயங்கர வெடி. அந்த நாள் வரை காத்திருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற கட்டளை பெருசோ சின்னதோ, சின்ன பிள்ளை மாதிரி தாழ்த்தி எடுக்கிறல உனக்கு என்னப்பா குறைஞ்சி போச்சு? ஒன்றும் குறையாது. அதனால் உன் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாமல் போயிடக்கூடாது. பரலோக ராஜ்யத்தில் இழந்துடக்கூடாது. எவ்வளோ கிருபையின் தருணத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஏலிம் சபையில் ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காகவே ஞானஸ்தானம் ஒழுங்கு பண்ணி வச்சுருக்குறோம். நாங்கள் கொடுக்குற காயத்தம், உங்களுக்காக தண்ணியில் இறங்குற காயத்தம். தேவ பிள்ளைகளே 4 கண்டிஷன், 4, 5, 6 கண்டிஷன் போடுறாரு. அதை நிறைவேற்றும் போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். சரி, 4வதாக மத்தேயு 5:19 வாசிக்கிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதை ஆகிலும் மீறிய விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தின் பெரியவன் எனப்படுவான்.
இப்போ பரலோக ராஜ்யத்தில் நமக்கு தெரிகிறது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது போல. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்திய வசனத்தை நீ போதிக்கும் போது முதலாவது நீ அதை கைக்கொள், நீ அதை செய், அதுக்கு பிறகு நீ போதி. நீயே சொன்னபடி செய்யாம ஊராருக்கு தான் உபதேசம் எனக்கு இல்லைன்னு சொல்லி நீ பிரசங்கம் பண்ணா நீ ஒரு மாய்மாலக்காரனாய் இருப்பாய். நீ கை கொண்டு போதித்தால் பரலோகத்தில் நீ பெரியவன். கை கொள்ளாம நீ போதிக்கிறா, ஆனாலும் கடைசி நேரத்தில் நீ கத்தடத்தில் வந்தா நீ அங்கே போய் ஒரு குள்ள கத்திரிக்காய் மாதிரி சிறியவனாய் இருப்பாய். பழைய காலத்தில் சர்க்கிள்லாம் சில குள்ளமான மனுஷனை வச்சுருப்பாங்க. அவன் கையில் ஒரு சும்மா அடிக்கிற மாதிரி வருவான், டக்குன்னு அடிப்பான், கூத்து பண்ணுவான். பரலோக ராஜ்யத்திலும் குள்ளர்கள் இருக்காங்களாம், பரலோக ராஜ்யத்திலும் பெரிய ஆட்கள் இருக்காங்களாம். என்னையா இது? இந்த ஆட்கள்லாம் தான் கை கொள்ளாமல் ஊருக்கு உபதேசம் பண்ணவங்க. இந்த குரூப்பெல்லாம் உண்மையாக தான் கை கொண்டு அது பிறகு போதித்தவர். ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு தாய் தான் மகனை கூப்பிட்டு வந்தாங்க. பாஸ்டர் 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 பாஸ்டர், என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் சாக்லேட் 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 சாக்லேட், பல்ல எல்லாமே பூச்சி பிடிச்சி கருத்து போச்சு, வயிற்றுக்குள்ளும் ஏகப்பட்ட புழு, ராத்திரி எல்லாம் வயிற்றுக்கு கேட்கின்றான். தயவுசெய்து அவன் சாக்லேட்டு திங்காதபடி கொஞ்சம் பண்ணுங்க பாஸ்டர், கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பாஸ்டர், அட்வைஸ் பண்ணுங்க பாஸ்டர். இந்த பாஸ்டர் சொன்னார், அம்மா உன் பையனை ஒரு மாதம் கழித்து கூட்டு வா. ஐயோ, நான் அரக்கோணத்துலேருந்து வரேன் பாஸ்டர், நான் ஒன்றும் கோடம்பாக்கத்தில் இல்லை, அரக்கோணத்தில் இதுக்காகவே நான் ட்ரெயின் ஏறி அவனுக்கு இந்த பையனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஹாக்கி விளையாட போகிறேன், அது கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு போயிடுவான், பிடிச்சிட்டு வந்திருக்கேன், நீங்கள் இப்போ அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா அவன் திருந்தவே மாட்டான். கொஞ்சம் 4 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, 4 வார்த்தை சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நான் சந்தோஷத்தை கூப்பிட்டு போகிறேன். பாஸ்டர் சொல்லிட்டாரு, அடுத்த மாதம் கூப்பிட்டுவாங்க. அடுத்த மாதம் அந்த அம்மா கூப்பிட்டு வந்தார். நல்லா அட்வைஸ் பண்ணார், பாரத்தோடு ஜெபம் பண்ணார். சரி உன் பையனை கூப்பிட்டு போ. இந்த அம்மா கேட்டாங்க, இதே அட்வைஸை போன மாதம் கொடுத்துருக்கலாம்ல, என்னத்தை புதுசாக சொன்னீங்க? சாக்லேட் சாப்பிடாதான்னு சொன்னீங்க, வயிற்றில் புழு பிடிக்கும்னு சொன்னீங்க, நோய் வரும்னு சொன்னீங்க, இதே போன இதுக்கு நான் இன்னொருக்கு கூப்பிட்டு வந்தேன். பாஸ்டர் சொன்னார், எனக்கும் சாக்லேட்டு திங்கிற பழக்கம் உண்டு. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு மாதம் இந்த சாக்லேட்டை தொடாமல் நான் இருந்தால் தான் உங்கள் பிள்ளைக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு லாயக்கு. நானே சாக்லேட் நிறைய தின்னுட்டு உங்கள் பிள்ளையே சாப்பிடாதன்னு நான் எப்படி சொல்கிறது? அதனால தான் ஒரு மாதம் நான் கட்டுப்பாடு ஒன்றும் சாப்பிடலை, இனிமேல் சாக்லேட் தான் சாப்பிடவும் மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் அதுக்கு ஒரு முழுக்கு போட்டாச்சு. அதே போல தான் சில காரியங்களை நம்ம கை கொண்டு போதிக்கிறது, கை கொள்ளாமல் போதிக்கிறது. நிறைய பசே சசைகள் இருந்தாங்க. அவனை சொன்னார், அவங்க சொல்கிறது கேளு, ஆனால் அவங்க செய்படி செய்துறாத. அவங்க சொல்கிறபடி கேளு, ஆனால் செய்கிறபடி நீ செய்யாத. ஏன்னா அவங்க மாய்மாலக்காரங்க, அவங்களே கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் கீழ்ப்படியும்படி மற்றவர்களுக்கு போதிப்பார்கள். ஆகவே தான் அவர் சொன்னார், வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவற்றையும் செய்யுங்கள், அவர்கள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோளின் மேல் சுமத்தார்கள். மத்தேயு 23:2-6. பரலோகத்தில் நீங்கள் பெரியவர்களாய் காணப்படணும்னா உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தேவனை பெரியவராய் காணுங்க. குழந்தை இயேசுவா வச்சிட்டு இருக்காது,
அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஏசாயா 6:1 அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். நீங்கள் பரலோகத்தில் பெரியவராக இருக்கும் வேண்டுமென்றால் கர்த்தரை பெரியவராய், பெரிய காரியங்களை செய்கிறவராய் பாருங்கள். உங்களை தாழ்த்தி தாழ்த்தி அவரை உயர்த்துங்கள். அவர் பரலோகத்தில் உயர்த்தப்பட்டார், பூமியில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நாம் பரலோகத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விடவும் நாம் பெரியவர்களாயிருப்போம். காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய தோழர்கள் என்று அழைக்கப்படுகிற நிலைமைக்கு வந்தார்கள். நாமோ அவருடைய மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதிலும் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருந்தார்கள். பெரிய எலியா, எலிசா எல்லாரும் இருந்தார்கள். தாவீதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப டாப்பாக உயர்ந்தவர் யாருன்னா யோவான் ஸ்நானகர். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுமினதில்லை. மத்தேயு 11:11 சொன்னார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், அபிஷேகம் பெற்ற நீங்கள், அவர்களை விட பெரியவர்கள், அவர்களை விட பெரியவர்கள். மணவாட்டிக்கு உடையவனே மணவாளன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் மணவாளனுடைய தோழனாயிருந்து மணவாளன் என்ன பேசுகிறார் என்பதை ஆவலோடு கேட்கிறவர்கள் தான் மணவாளனுடைய தோழர்கள். இன்னும் சில ஒரு தாய் வந்தால், செபதேயுவினுடைய மனைவி. யோவான் யாக்கோபினுடைய தாய் வந்தால் இயேசுவை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என் பையனில் ஒருத்தன் உம்முடைய வலது பக்கம் உட்காரணும், பரலோக ராஜ்யத்தில் என் 2வது பையன் இடது பக்கம் உட்காரணும், மற்ற 10 பேர் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் பிள்ளை வலது பக்கம் இருக்கணும். ஆசை நல்ல ஆசை தான். ஆனால் அந்த மற்ற 10 பேரும் அன்னையிலேருந்து அந்த 2 பேர் மேலே எரிச்சலாக பார்த்தாங்களாம். சும்மா தூண்டி விட்டு குள்ள நெறித்தாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க. மற்ற 10 பேருக்கும் இந்த 2 பார்த்தா கடுங்கோம். உனக்கு வலது பசு, இவனுக்கு இட பக்கம் தாங்க, இந்த தரையிலே உட்காந்துருக்கணும். சுயநலமான விண்ணப்பம். நல்ல ஆசை தான், தாய்க்கு ரொம்ப ஆசை, நல்லதான், வலது பக்கம் இடது பக்கம். ஆண்டவர் சொன்னார், நான் குடிக்கிற பாத்திரத்தை உங்களால் குடிக்க முடியுமா? நான் சிலுவையில் அந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா? மரணத்து வழியாக உங்களை கடந்து போக முடியுமா? நான் அனுபவித்த சிலுவை வேதனைகளை உன் பிள்ளைகளை அனுபவிக்க முடியுமா? அதை பரமபிதா பார்த்து அவருக்கு சித்தமான இடத்துல தான், அவருக்காக தியாகம் செய்தவர்களுக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார தவிர அதை நியமிக்கிறது என்னுடைய வேலை அல்ல.